டியூட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பங்குனி உத்திரம் vlog பார்க்கலாமா? நான் இன்ட்ரோ வீடியோவே எடுக்க மறந்துட்டேன், அதனால இது வேறு நாளில் ஷூட் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த vlogல சார் இருக்க மாட்டார், லாஸ்ட்டில் தான் வருவார். ஐயோ யார் அது? வாங்க வீடியோ கிளப்பலாம். ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டாரு, ஈஸும் ரெடி ஆகிட்டா. இவங்க 2 பேரும் முத்தாலம்மன் கோயிலேருந்து பால் குடம் எடுக்க போகிறாங்க. அங்கதான் போய் தள்ள வச்சுக்கணும், கையில வச்சுக்கோ. இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளே ஒரு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி பார்க்குறாரு பாருங்க. நானும் சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு தான் நான் வந்து சிவன் கோயிலுக்கு போகணும். பூனாக்கெல்லாம் போவாங்க, அவங்க கூட தான் போகணுமே. ஆனால் அங்கேருந்து தான் எடுக்க போகிறேன். இவங்கெல்லாம் வந்து முத்தாலம்மன் கோயிலேருந்து எடுக்க போகிறாங்க. என்னப்பா யார் அது? சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் இது வந்து பருப்பு. எங்கள் மாமியார் வந்து சாதம்லாம் வடித்து வச்சுட்டாங்க. பீன்ஸ் கேரட்டு ஈஸ்வரி வந்து கட் பண்ணி கொடுத்தா. டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு கோவிலுக்கு போகணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு இப்போ வந்து சிவன் கோயிலுக்கு போயின்னு இருக்கோம். பால் குடம் எடுத்துன்னு அங்கே வச்சுட்டு அங்கேருந்து முருகர் கோயிலுக்கு பால் குடம். இதோ இன்னைக்கு எங்களுடைய ஊரில் பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப வெகு விமர்சையாக நடக்க போகுது. நாங்கள் எல்லோரும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பால் காவடியும் பால் குடமும் முத்தாலம்மன் கோவிலேருந்து ஊர்வலம் வந்துட்டுருக்காங்க. நாங்களும் இங்கே தயாராக இருக்கோம். அவங்க வந்த உடனே நாங்களும் அவங்களோட ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படியே சிவன் கோவில் ஒரு சுற்றிட்டு அப்படியே முருகர் கோவிலுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு முருகருக்கு பால் அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் பால் காவடியும் பால் குடமும் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்ததும் எல்லோரும் சேர்ந்து அவங்களோட கோவிலுக்கு போயிடுவோம். முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகருக்கு பாலபிஷேகம் நடக்கும். பாலபிஷேகம் முடிஞ்சதும் நிறைய பேர் வந்து ஆணி செருப்பு போடுறேன்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் செடல் போடுறேன்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க. அதை போட்டுட்டு கோவிலில் மட்டுமே சுற்றி வருவாங்க. சுற்றி வந்துட்டு அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அங்கே நிறைய பேர் வந்து அவங்களால என்ன பிரசாதம் முடியுமோ அந்த அன்னதானம் கொடுப்பாங்க. அதையுமே நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப நல்லா நடக்கும். இப்போ பாருங்கள், பால் குடமும் வந்துருச்சு, காவடி வந்துருச்சு, பின்னாடி பால் குடமும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரியே சுற்றி வந்ததும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, இவங்களும் அவங்களோட ஜாயின் பண்ணிடுவாங்க. பண்ணதும் நிறைய பேருக்கு சாமி வரும். இங்கே அண்ணி இருக்காங்க, அவங்களுக்கும் சாமி வரும். நான் போயிட்டு அவங்களோட தான் இருப்பேன் எப்போவுமே. அவங்க பால் குடம் எடுத்தாங்கன்னா நான் போய் அவங்க பக்கத்தில் நின்றுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன். அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். பால் செஞ்சிடக்கூடாது, பால் கீழே விழுந்துடக்கூடாது, நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு முருகர்கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு அவ்வளோ இதுவாக இருக்கும். அதனால எப்போ அவங்க எடுத்தாலும் நான் போய் அவங்களோட நின்றுவேன். சப்போஸ் நான் பால் குடம் எடுக்கிற மாதிரினா வேறு யாராவது வந்து அவங்கள பிடிச்சிப்பாங்க. இப்போ இந்த வருஷம் நான் பால் குடம் எடுக்கலை, அதனால அவங்கள நான் போயிட்டு பார்த்துக்கிட்டேன். நான் அவங்க கூடவே அவங்க பால் குடம் எடுத்துகிட்டு ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆணி செருப்பு போடுறேன் அப்படின்னும் வேண்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வேண்டுதலையுமே நிறைவேற்றிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பால் குடம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய இடத்துல வந்து தண்ணி ஊற்றவே இல்லை, செம்மையா பொடி சுட்டுச்சு. நான் கொஞ்சம் இடத்துல தான் தண்ணி ஊற்றுனாங்க, கொஞ்சம் இடத்துல வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் ஊற்றிக்கினாங்க. என்ன பண்றது, நம்ம முருகருக்காக எடுத்துட்டோம். முடிச்சுட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். தம்பி வந்து ஏந்துட்டானா, அதனால எங்களை பஸ் வீட்டுக்கு அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஐயோ நல்ல வேலை, எடுத்து முடிச்ச உடனே எழுந்தானே. தூங்க வச்சுட்டு தான் வந்தேன், தூங்கிட்டான். அவனுக்கு லைட்டா உடம்பு சரியில்லை.
செம்ம வெயில். ஆக்சுவலி பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிடாம வரவும் முடியல. வந்துதானே ஆகணும் புள்ளி காசு. எனக்கு கோவில இருந்தா பேர், எனக்கு மனசு ஃபுல்லா வீட்டுல தான் துடிச்சிட்டே இருந்துச்சு. இப்ப டக்கு டக்கு தாய்மை உள்ளம்ல அப்படிதான். இப்ப போயினே இருக்கோம் டக்கு டக்கு டக்குன்னு. இன்னும் கோவில தான் இருக்காங்க எல்லாருமே. நாங்க தான் ஃபர்ஸ்ட் நடைப்பயணமா வந்திருக்கோம். சாம்பார் சாதம், புளி சாதம், கேசரி எல்லாம் தராங்க. எச்சு ஊறுது. எப்படியும் வீட்டுக்கு யாருன்னா எடுத்துன்னு வந்தா சாப்பிடலாம். வீட்டுல எல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு தான் போனோம். அர்ச்சனையும் பண்ணிட்டோம். இப்போ வீட்டுக்கு போய் பூஜை பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். செம்ம பசியா இருக்குது. காலையில கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். நான் அது கூட சாப்பிடல guys. விரதம் ஃபுல்லாவே. கொஞ்சமா சாப்பிட்டு கொஞ்சம் என்னாலாம் முடியாதுடாப்பா. போற வழியில எல்லாம் ஜூஸா குத்துனதாங்க guys. ஜூஸ் கொடுத்தாங்க, மோர் கொடுத்தாங்க. நல்ல ஃபுல்லா நனைஞ்சு இருக்கா இவங்க மேல ஃபுல்லா தண்ணி ஊத்திருக்காங்க. இடுப்புல ஒரு துண்டு, கையில ஒரு துண்டு. என்ன பண்ற? டும்பாப்பா பண்ணுமா? டும்பாப்பா டுமுக்கு டும்பா. ஆட ஐயோ ஏஞ்சுக்கிறான் ஏஞ்சுக்கிறான் ஏஞ்சுக்கிறான். ஐ உக்காந்துட்டான் திருவன் குட்டி. தூங்குனியாப்பா இவ்வளவு நேரம்? என் லட்டு தூங்கினியா? ஜாலியா இருக்குது. ஒரு ஜாலியா. Stay safe, stay cool. Bye from Shakti. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.